நீங்க குடல்ல குழம்பு கூட்டு இப்படிதான் செஞ்சு சாப்பிட்டுருப்பீங்க. ஆனா இந்த மாதிரி பெப்பர் ஃப்ரை செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, அசந்து போவீங்க. இப்போ வாங்க நம்ம குடல் பெப்பர் ஃப்ரை எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். ரெண்டு குடல்ல இந்த ரெசிபியை செய்யறோம். ஒரு குடல்ல நீங்க செஞ்சீங்கன்னா நாங்க போடுற மசாலா அளவுல பாதியை போட்டுக்கங்க. பேச்சுலர்ஸ்ல நிறைய பேர் குடலை எப்படி சுத்தம் செய்யறதுன்னு போன குடல் வீடியோல நீங்க கேட்டிருந்தீங்க. உங்களுக்காக சிம்பிளா குடல் எப்படி சுத்தம் செய்யுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது பெருங்குடல், இது சிறுங்குடல். ரெண்டு குடலையுமே நல்லா வெளிப்பக்கம் சுத்தம் செஞ்சுக்கணும். இப்போ நம்ம சிறுகுடல்ல உள்பக்கம் எப்படி சுத்தம் செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி கம்பி இல்லாட்டி குச்சை வச்சு குடலுடைய மேல் தோல்ல அமுக்கி உள்ள பக்கத்தை வெளியே கொண்டு வரணும். அது எப்படின்னு பாருங்க. அவ்வளவுதான், இதை அலசிக்க வேண்டியதுதான். இப்போ நம்ம பெருங்குடல்ல உள்பக்கத்தை வெளியே கொண்டு வரலாம். அதுக்கு முன்னாடி இந்த பெருங்குடல்ல ஸ்பாஞ்ச் மாதிரி வெளியே இருக்கும், அதை நம்ம ரிமூவ் பண்ண தேவையில்லை, அப்படியே நம்ம சாப்பிட்டுக்கலாம். உள்ள சின்ன சின்ன ஜவ்வு கொழுப்புலாம் இந்த சதையில ஒட்டிக்கிட்டு இருக்கும், அதை நீங்க ரிமூவ் பண்ணிக்கங்க. இந்த ரெண்டு குடலும் இப்படிதான் கிளீன் பண்ணணும். கிளீன் பண்ணதுக்கு அப்புறம் நல்லா நறுக்கி 6 தடவை பச்சை தண்ணியில நல்லா அலசி அதுக்கப்புறம் ஒரு தடவை சுடுதண்ணில அலசிக்கணும். குடலுக்கு வெளியே ஸ்பாஞ்ச் மாதிரி பார்த்துருப்பீங்க, அதை நம்ம ரிமூவ் பண்ணாமே சாப்பிடலாம். ஒரு சில இடங்கள்ல இந்த ஸ்பாஞ்சை மட்டுமே ரிமூவ் பண்ணி அதை நல்லா வெயில்ல காய வச்சு அதை பொடி செஞ்சு ஃப்ரை பண்ணி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு அதில் நிறைய சத்து இருக்கு. இப்போ வாங்க நம்ம குடலை ஒரு 3/4 பதம் வேக வச்சுக்கலாம். குடல் வேக வைக்க பாத்திரத்தை வச்சுக்கலாம். அலசி வெட்டி வச்ச 2 குடல் முங்குற அளவுக்கு தேவையான தண்ணி. இப்போ சிறிதளவு கருவேப்பிலை, சிறிதளவு மஞ்சள் போட்டுக்கலாம். அப்புறம் 100 கிராம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். அடுத்து இந்த குடலுக்கு தேவையான உப்பு நல்லா ஒரு 3/4 பதம் வேக வச்சுக்கலாம். குடல் 3/4 பதம் வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். குடலை வேக வைக்கும் போது கொஞ்சமா குடல் முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கோங்க. அதே மாதிரியே குடல் ஒரு 3/4 பதம் வெந்ததுக்கு அப்புறம் அதில் கொஞ்சமா தண்ணி இருக்கும், அதை நீங்க கீழே ஊற்றிடக்கூடாது. நம்ம ஃப்ரை பண்ணும்போது அது திரும்பவும் நம்ம பயன்படுத்துவோம், அதுக்காக தான். இப்போ வாங்க நம்ம குடல் பெப்பர் ஃப்ரைவை செஞ்சிடலாம். கடாயை வச்சுக்கலாம். அலையாத்தி மரச்சக்கலாட்டினா சுத்தமான நல்லெண்ணெய் ஒரு 150 ml ஊற்றிக்கலாம். இந்த எண்ணெயை நீங்களும் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே தெரியுற வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. எண்ணெய் சூடாயிருச்சு. இப்போ நம்ம வெட்டி வச்ச சின்ன வெங்காயம் 400 கிராம் போட்டுடலாம். கையோட சிறிதளவு கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஓரளவு வதக்கிக்கலாம். அடுத்து 10 கிராம் பச்சை மிளகா, 200 கிராம் தக்காளி, தேவையான உப்பு போட்டுக்கலாம். இப்போ மிளகாத்தூள் 10 கிராம், மஞ்சத்தூள் 5 கிராம். அடுத்து இஞ்சி பூண்டு சமமாக இடிச்சது 100 கிராம் போட்டுக்கலாம். இப்போ 3/4 பதம் வேக வச்ச குடலை வேக வச்ச தண்ணியோட போட்டுக்கலாம். குடல் வேகிறதுக்காண்டி தேவைப்பட்ட எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். இப்போ குடல்ல கரம் மசாலா, மிளகுத்தூளை போட்டு தண்ணி வத்த சுருள வேக வச்சு அதை அப்படியே சுடு சோத்தோட சும்மா சுட சாப்பிட்டோம்னா சுவையான குடல் பெப்பர் ஃப்ரை ரெடி. கரம் மசாலா 20 கிராம் போட்டுக்கலாம். இந்த இடத்துல தண்ணி தேவைப்படுச்சுன்னா லைட்டாக ஊற்றிக்கலாம். குடல் நல்லா ட்ரை ஆயிருச்சு. கடைசியா மிளகுத்தூள் ஒரு 10 கிராம் தூவி இறக்கிடலாம். குடல் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. வாங்க நம்ம டேஸ்ட் பண்ணலாம். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா குடல் உங்களுடைய ஃபேவரட் டிஷ்ஷா மாறிடும். அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கு. கண்டிப்பா இதை நீங்க உங்க வீட்டில் செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட் கூட ஷேர் பண்ணுங்க, மறக்காம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. மீண்டும் அடுத்த நல்ல வீடியோட சந்திப்போம். பாய்.